காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தல் கரியடிலும் தோன்றுதடா நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா. கண்ணா, கோவிந்தா, கோபாலா, தங்களுடைய பொற்பாதங்களுக்கு இந்த பாண்டவர்கள் கோடான கோடி வணக்கங்கள். பாண்டவர்களே, பல்லாண்டு காலம் வாழ்வீர்கள். பாண்டவர்களே, ஐயரே, இவ்வனத்திலே என்னை நினைத்துக் கொண்டு அழுது குழம்புகின்ற கண்ணா கண்ணர் அழைத்த குரலோசை கேட்டது. அபயம் என்று சொன்னால் ஆதரிக்கக்கூடிய வந்த நான் உங்களுக்கு ஆபத்தில் இருந்து ஓடோடி பார்க்க வேண்டும் வந்து ஓடி வந்திருக்கின்றேன். என்ன ஆபத்தில் இருந்தது விளக்கமாக எடுத்திருக்க வேண்டும். பாண்டவர்களே, கண்ணா, எங்களை ஆட்டி வைப்பனும் நீ, இந்த மனத்தில் எங்களை ஆட வைப்பவனும் நீ, இந்த இடத்தில் எங்களை நிற்க வைத்தவனும் நீ, அனைத்தும் அறிந்தும் அறியாதவர் போல் எங்களை எதற்காக வரவழைத்தீர்கள் என்று கேட்கின்றீர்களே. இந்த 9வது மனத்தில் வந்து நாங்கள் அல்ல தம்பிகள் ஐவருமே காய்கறிகளை புசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தருவாயிலே இந்த வனத்துக்கு சொந்தக்காரரான ரோமரிசி முனிவரை சந்தித்தோம். அவருடைய பாதங்களை தொட்டு வணங்கி, ஐயனே, ஒரு வருடம் இந்த வனத்தில் இருக்க வேண்டும், பரணக சாலை எங்களுக்கு அமைத்து தர வேண்டும் என்று சொன்ன பொழுது பரணக சாலை அமைத்து கொடுத்தார். அந்த நேரத்திலே கேட்டேன், முக்காலும் அளித்த முனிவராகப்பட்டவரை சந்தித்து, முனிவரே, நாங்கள் இந்த நாட்டுக்கு செல்வதா இந்த காட்டிலே இருப்பதா என்று கேட்ட பொழுது அன்னவர் தெரிவித்தார், நீங்கள் நாட்டிலே இருப்பதா காட்டிலே இருப்பதா என்பது முடிவு செய்ய வேண்டுமானால் உங்களுக்கு ஆபத்து என்று சொன்னால் எந்த நேரத்தில் காட்சி கொடுக்கக்கூடிய அந்த கண்ணனை வரவழைத்து தக்க உபாயம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் பிரகாரம் தாங்களை வரவழைத்திருக்கின்றோம். கண்ணா, மாயமா, கோவிந்தா, கோபாலா, நாங்கள் எத்தனை நாட்கள் தான் இந்த காட்டிலே இருப்பது? நாங்கள் இந்த காட்டிலே இருப்பதா நாட்டுக்கு செல்வதா? அந்த துரியோதனையும் அந்த கர்ணனையும் நாங்கள் எப்படி கொள்வது? இழந்த நாடு நகரங்களை நாங்கள் எப்படி மீட்பது? தாங்கள் தான் எங்களுக்கு தக்க உபாயம் தெரிவிக்க வேண்டும். கண்ணா, தர்மநந்தா, கண்ணா, கவலை வேண்டாம், யாம் இருக்க பயமேன். ஆகட்டு கண்ணா. தர்மநந்தா, கண்ணா, மீண்டும் நீங்கள் அஸ்தபுர நாட்டை ஆள வேண்டும். ஆமா, அந்த துரியோதனை வெல்ல வேண்டும், அந்த துச்சோதனை வெல்ல வேண்டும், அந்த கர்ணனை வெல்ல வேண்டும் என்றால் உங்களில் ஒருவர் வடகையிலசம் நீலவனம் பளிங்குப்பறை செல்ல வேண்டும். அப்படியா? பளிங்குப்பறை சென்று 91 கம்பத்தை ஒன்று சடாமுடி தரித்து சன்னியாசி ரூபம் கொண்டு இருக்கர்கள் சங்கை ஏந்து கொண்டு வண்ணமாக பூமியை பார்த்து கண்டால் பின்திரும்பி வராமல் வடகையிலசம் நீலவனம் பளிங்குப்பறை சென்று ஈசன் இடதுகையால் இருக்கப்பட்ட அதாவது 91 கம்பத்தை போன்று பாராமல் தவம் செய்து வேண்டும். 7 செப்பூசி 7 செவ்வறு புஷ்பங்கள் எல்லாம் தூவி வலது கால் மண்டியிட்டு இடது கால் கொத்து வைத்து அரகர சிவசிவா சிவனை உச்சரித்தால் சிவனாகப்பட்டவர் காட்சியளிப்பார். சிவனிடத்திலே இருக்கப்பட்ட இடது கையில் இருக்கப்பட்ட பாசுபதா எனும் அஸ்திரத்தை பெற்று வந்தால் இழந்த நாடு நகரையும் பெறலாம், அந்த துரியோதனை வெல்லலாம், அந்த கர்ணனையும் வெல்லலாம். ஆகினால் உங்களில் ஒருவர் செல்ல வேண்டும். யார் செல்வதாக முடிவு செய்தீர்கள்? கண்ணா, நாட்டுக்கு செல்ல வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அந்த துரியோதனன் கர்ணனை கொல்ல வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? கர்ணனோடு நாளொன்றுக்கு 14 நிலம்பால் கொடுத்து வளர்த்து வருகிறான் நாகவாசகனை. அக்கலைக்கு 14 லோகத்திலும் எதிர்கணை கிடையாது. அப்படி எதிர்கணை வேண்டுமானால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 84 லட்சம் ஜீவராசிகளுக்கு வெளியிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய இடதுகரத்தால் இருக்கக்கூடியது பாசுபத அஸ்திரம். உண்மைதான். அந்த பாசுபத அஸ்திரத்தை பெற வேண்டும். அப்படி பெற வேண்டுமானால் உங்கள் ஐவரில் யாராவது ஒருவன் சடாமணி தரித்து சன்னியாசி போல் ரூபம் கொண்டு பூமியை பார்த்த கண்ணால் பின்திரும்பி பாராமல் ஒரு கையில் சங்கம் மறுகையில் சேகண்டம் ஏந்தி கொண்டு மண்ணாசை மணியாசை பொன்னாசை பொருளாசை அத்தனை ஆசைகளை நீக்கிவிட்டு அரகரா சிவசிவா வெள்ளிங்கிரி ஆண்டவா ஜெய் சங்கரா என்ற பேர்நாமத்தை உச்சரித்து அந்த நீலமல பளிங்குப்பாறை சென்று 92 தபக்கம்பத்திரட்டு இடதுகால் மண்டியிட்டு வலதுகால் குந்த வைத்து 7 செவ்வரளி புஷ்பங்கள் 7 எலுமிச்சைக்கனிகள் 7 செப்பூசிகள் வைத்து அருபூஜை குருபூஜை என்று சொல்லப்பட்ட முப்பூஜைகளை செய்தால் அந்த பூஜைகளை ஏற்று ஈசனாகப்பட்டவர் மனமிறங்கி அவருடைய இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதகனை கொடுத்தால் அந்த கனையை பெற்று வந்தால் துரியோதனனை கொள்ளலாம், நாடு நகரங்களை மீட்டு வாழலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படித்தான் தர்மநந்தா. கண்ணா, ஐவரிலே மூத்தவன் நான். பகடை ஆட்டத்தை உண்டு செய்தவன் துரியோதனன். அந்த ஆட்டத்திலே அமர்ந்தவன் நான். நாடு நகரங்களை இழந்தவன் நான். ஐவரிலே மூத்தவன் நான் அல்லவா? ஆகையினால் எனக்கு விடுகொடுங்கள். அந்த வடகைலாசம் நீலவன பளிங்குப்பாறை சென்று வருகிறேன். பாசுபத அஸ்திரத்தை வென்று வருகின்றேன். எனக்கு விடைகொடுங்கள் கண்ணா, விடைகொடுங்கள். அருமை மைத்துனரே ஆசை
ஆசையுள்ளே லோகிதரே பளிங்கு பாறை சென்று வரே வாசுபதம் வென்று வரே அருமை மைத்துடரே ஆசையுள்ளே லோகிதரே அருமை மைத்துடரே ஆசையுள்ளே கோவிலரே சென்று வரே பாசுபதம் வென்று வரே பளிங்கு பாறை சென்று வரே பாசுபதம் வென்று வரே அருமை ஆசையுள்ளே கோவிலரே அந்த ஈசனையே ஈசனையே பார்த்து வர பாத்தவோ செய்ய போறேன் அருமை மைத்துவரே எத்தனை ஆசையுள்ள கோவிலரே சடமுடியும் சடமுடியும் தான் தரித்து சன்னியாசி போல் ரூபமாகி சங்கு சகனை ஏந்தி கொண்டு பாசுபதம் என்று வாரே அருமை மைத்துவரே ஆசையுள்ளே யோகிதரே பளிங்கு பாறை சென்று வாரி பாசுபதம் என்று வாரி அருமை யோகிதரே கல்லா எனக்கு விடை கொடுங்கள். நன்றி நன்றி நன்றி. நான் பாசுபதத்தை வென்று சீக்கிரமாக வந்து அந்த நாடு நகரங்களை மீட்டு வருகிறேன். எனக்கு உத்தரவு தர வேண்டும் கண்ணா. தர்மனந்தா, நீய வடகைலேசம் நீலவனம் பழிக்கு பெற சென்று ஈசன் இடது கையால் இருக்கப்பட்ட பாசுபத கணையை பெற முடியும். தவமாக செல்வாய், வெற்றியோடு ஈசன் இடத்திலே பாசுபத கணையை உன்னால் பெற முடியும். ஆனால் அந்த பாசுபத கணையை பெற்று வரும்பொழுது இடையில் யாராவது ஐயா தர்மம் கொடுங்கள், தர்மம் கொடுங்கள், தர்மம் கொடுங்கள் என்று கேட்டால், அந்த துரியோதனே உன்னிடத்தில் வந்து கேட்டால் நீ தர்மத்தில் சிறந்தவன், உண்மைதான். வாங்கி வரும் பாசுபத கணையை தானமாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டால் வாங்கி வரும் பாசுபத கணையை தானமாக கொடுத்து விடுவாய். பாசுபத கணையை தானமாக கொடுத்து விட்டால் இழந்த நாடு நகரையும் பெற முடியாது, அந்த துர்நகரை வெல்ல முடியாது, அந்த கர்ணனையே வெல்ல முடியாது. ஆகையினால் நீ தர்மத்தில் சிறந்தவன் என்ற காரணத்தால் உன்னால் முடியாது என்று தெரிவிக்கிறேன் தர்மனந்தா. என்ற ஆச்சரியம். நான் வடகைலாசம் நீர்மல பலிக்குப்பாறு சென்று 99 தவக்கப்பத்திரட்டு ஈசனை பார்த்து தவம் இருந்து பாசுபத அஸ்திரத்தை பெற்று வருகின்ற தருவாயிலே ஏழை எளிய மக்கள் பார்த்து ஐயா தர்மபூபதியை இந்த கணையை எனக்கு தானமாக தர வேண்டும் என்று கேட்டால், தான தர்மத்திலே சிறந்து விளங்கக்கூடிய நான் இந்த கணையை ஏன் பெற்றேன், எதற்காக பெற்றேன் என்று பாரபட்சம் பார்க்காமல் பார்த்தவர்களுக்கு கொடுத்து விடுவேன். அப்படி கொடுத்து விட்டால் அந்த கர்ணனை எப்படி கொள்வது, துரியோதனனை எப்படி வெல்வது, தான தர்மத்திலே சிறந்து விளங்கக்கூடிய உன்னால் முடியாது என்று தெரிவிக்கிறீர்கள் அல்லவா? நிச்சயமாக தர்மனந்தா. அப்படி என்றால் யாருக்கும் அஞ்சாத சிங்கம் என் அன்பு தங்கம் 16,000 பலம் படைத்த என்னுடைய தம்பி வீமசேனன் இருக்கிறான். அண்ணவனுக்கு விடை கொடுக்க வேண்டும் கண்ணா. நான் வடக்கில் என்ன பலிக்கப்படும் சென்று ஈசனை பார்த்து ஈசன் நெடுநிலத்திலே உள்ள முன்னப்பு என்று சொல்லப்பட்ட பாசுபத கணையை நான் பெற்றுள்ளேன். ஒரு தவத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் பக்தியோடு செல்ல வேண்டும். உண்மைதான், பக்தியோடு சென்று வருவாய். ஆனால் பொறுமை என்பது வேண்டும். இங்கிருந்து வடகையிலசம் நீலவனம் பழிக்கப்பெற சென்று ஈசனே உன்னை நாடி நான் தவம் செய்கிறேன், உனது இடது கையால் இருக்கப்பட்ட பாசுபதங்களை கொடுக்க வேண்டும் என்று கோபத்தோடு கேட்பாய். உண்மைதான். ஈசனாகப்பட்டவர் சற்று நேரம் சோதித்து பார்க்க வேண்டும் நினைத்தால் சொல்லப்பட்ட பாசுபத கதையை நான்
இவ்வளவு கோபமாக பேசுகிறாய்? ஈசனாகப்பட்டவர் சற்று நேரம் சோதித்து பார்த்தால் ஈசன் என்று மாறாமல் ஈசனிடத்திலே போருக்கு சென்றிருவாய். கோட்டையை சுக்கு நூறாக உடைத்து விடுவேன். காரணம் முன்கோபம் படித்த காரணத்தினால் ஈஸ்வரிடத்திலே இருக்கப்பட்ட பாசுபதகனையை உன்னால் பெற முடியாது. கண்ணா, ஆகினால் வீமச்சனா உன்னால் முடியாது என்று தெரிவிக்கிறேன். வீமச்சனா, இந்த வார்த்தை தெரிவித்தீர்கள் கண்ணா. பொறுமை இழந்தவன் கோட்டையை சுக்கு நூறாக படித்து விட்டால் யாரிடம் பாசுபதம் பெறுவது? எப்படி இழந்த நாட்டை மீட்பது? சென்றாலும் சென்ற காரியம் வீணாகிவிடும் என்று தெரிவிக்கிறேன் அல்லவா? உண்மைதான் வீமா. தாங்கள் சொல்வதும் சிந்திக்கக்கூடிய விஷயம். ஆகட்டும் கண்ணா, தாங்கள் வார்த்தையை நாங்கள் ஒருபோதும் மீறியதில்லை. இதோ தாங்கள் தெரிவித்த பிரகாரம் இந்த காலத்திலே எனது அண்ணருக்கு துணையாக வாழ்ந்து வருகிறேன் கண்ணா. ஆகட்டும். தர்மநந்தா, கண்ணா, வீமன் முன்கோப படைத்தவன், சரி, பொறுமை இழந்தவன். ஆகினால் வீமனால முடியாது என்று தெரிவிக்கின்றேன். அப்படி என்றால் எங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லக்கூடியவன், இதுவரையில் எங்களுடைய அரச சபையிலே எங்களுக்கு மந்திரியாக இருந்தவன் என்னுடைய அருமை தம்பி நகலனுக்கு உத்தரவு கொடுங்கள். அண்ணவன் சென்று அந்த பாசுபத அஸ்திரத்தை வென்று விரட்டும். தர்மநந்தா, நகலனாகப்பட்டவன் அஸ்த சவாரியில் மிகச் சிறந்தவன். செல்லும் வழியில் ஒரு குதிரையை பார்த்தால் இந்த குதிரை மீது சவாரி செய்த நன்றாக இருக்குமா, பிறகு அந்த குதிரை மீது சவாரி செய்த நன்றாக இருக்குமா என்று அவனது நோக்கம் அந்த குதிரை மீது தான் இருக்கும். செல்லும் காரியத்தை மறந்து விடுவான். ஆகினால் நகலினாலும் முடியாது என்று தெரிவிக்கின்றேன். அப்படி என்றால் நாளைக்கு நடக்கக்கூடியதை இன்றைக்கே கணித்து சொல்லக்கூடிய சக்தி படைத்தவன் என்னுடைய அருமை தம்பி சாஸ்திரத்திலே சிறந்தவன் சகாதேவன் இருக்கிறான் அல்லவா? அண்ணவனுக்கு ஒரு உத்தரவு கொடுங்கள். அவன் சென்று அந்த பாசுபத அஸ்திரத்தை வென்று வரட்டும். வீமா, சகாதேவன் சதா சாஸ்திரத்தை பார்க்கக்கூடியவன். ஒரு காரியத்திற்கு சென்றால் இன்றைக்கு போகலாமா நாளைக்கு போகலாம் என்று அண்ணவன் ஜாதகத்தை பிரட்டி பார்த்துதான் செல்வான். சதா சாஸ்திரம் பெற்றவன். ஆகினால் அண்ணவனும் காலதாமதம் செய்து விடுவான். சகாதேவனாலே முடியாது என்று தெரிவிக்கின்றேன். கண்ணா, என்ன தெரிவித்துக் கொண்டிருக்கிறாய்? எங்கள் நால்வரால் முடியாது என்று சொன்னால் அப்பொழுது அந்த கணையை யார் தான் பெறுவது? எப்படிதான் பெற்றுக் கொண்டு வந்து நாடு நகரங்களில் விற்பது? யார் செல்வது கண்ணா, யார் செல்வது? தர்மநந்தா, கண்ணா, உன்னை தர்மத்தில் சிறந்தவன் என்று நினைத்தேன். அந்த தர்மமே உன்னிடத்திலே இல்லையே. கண்ணா, என்ன தெரிவிக்கின்றாய்? என்னிடத்திலே தர்மம் இல்லையா? தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே லட்சியத்தோடுதான் அந்த சண்டாளப்பாவி துரியோதனன் சொன்ன சொல்லுக்காக ஒவ்வொரு வனமாக கடந்து வருகிறேன். அப்படி இருக்க என்னை பார்த்தா தர்மம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். தர்மநந்தா, கண்ணா, 4 பேரை பெயரை மட்டும் உச்சரித்தாய் அல்லவா? உண்மைதான். இன்னொருவனை மறந்து விட்டாயா? கண்ணா, உங்களுடைய எண்ணம் எனக்கு புரிகிறது. 4 பெயர்களை சொன்ன நீ உன்னுடைய இளைய தம்பி அர்ஜுனன் பெயரை எதற்காக சொல்லவில்லை என்று கேட்டுக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? உண்மைதான் தர்மநந்தா. கண்ணா, நான் தர்மம் தவறியவன் என்று என்னை பற்றி சொன்னீர்களே, தாங்கள் மறந்து விட்டீர்களா? எதற்காக? அர்ஜுனன் எப்பேற்பட்டவன், எப்பேற்பட்ட குணம் படைத்தவன். அவனா தவத்திற்கு செல்ல முடியும். அர்ஜுனன் ஒரு பெண்ணாசை கொண்டவன், பேடி மனம் கொண்டவன், உருளுக்கு சீல கட்டியிருந்தாலும் ஆனா பெண்ணா என்று அவிழ்த்து பார்க்கக்கூடிய துர்குணம் படைத்தவன். அவ்வளவு ஏன் ஆத்து மணலை எண்ணினாலும் கூட அர்ஜுனனுடைய மனைவிமார்களை எண்ணவே முடியாது. அது மட்டுமல்ல, தவத்திற்கு செல்லக்கூடியவன் எப்பேற்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். சிறந்த சிவபக்தனாக இருக்க வேண்டும். உண்மை. மண்ணாசை, மணியாசை, பொன்னாசை, பொருளாசை, பெண்ணாசை, அத்தனை ஆசையை நீக்கிவிட்டு பூமியை பார்த்த கண்ணால் பின் திரும்பி பாராமல் அந்த சிவனையே நினைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னீர்கள் அல்லவா? நிச்சயமாக. இப்படி சொன்ன நீங்கள் தாங்கள் சொன்ன ஒன்றாவது அவனிடத்தில் இருக்கிறதா? அப்படி இருக்க அர்ஜுனன் எப்படி தவத்திற்கு செல்ல முடியும்? அவனால் எப்படி அந்த பாசுபத அஸ்திரத்தை வெல்ல முடியும்? கண்ணா, வெல்ல முடியும். தர்மநந்தா, அர்ஜுனாகப்பட்டவன் பெண்ணாசை பிடித்தவன், பேடி மனம் கொண்டவன், உருளைக்கு சேலை கட்டியிருந்தாலும் ஆனா பெண் என்று அவிக்கக்கூடியவன் அர்ஜுனன் என்று சொல்கிறாய். அவ்வளவு ஏன் சில நேரம் அர்ஜுனனுக்கு நீங்களே கூட்டி கொடுத்திருக்கிறீங்க. தர்மநந்தா, 2 பேருமே கூட்டு கலவாணி. தர்மநந்தா, ஆத்தல் அழித்தல் காத்தல் என சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கு முதல்வன். எந்த ஒரு காரியத்தை சென்றால் அந்த காரியம் நன்மையாகத்தான் முடியும் என்று மறந்து விடாதே தர்மநந்தா. சரி. ஆகினால் அர்ஜுனை பற்றி தவறாக பேச அர்ஜுனனாகப்பட்டவன் 32 அழகை படைத்தவன். அவனுடைய அழகு மேனியை பார்த்ததான் அநேகமான பெண்கள் எல்லாம் விடாமல் வழிமறிக்கிறார்கள். அப்பேற்பட்ட அழகு மேனியை கொண்டவன் தவத்திற்கு செல்லும் பொழுது மட்டும் அந்த அழகு இருக்கத்தானே செய்யும். அப்பொழுது மட்டும் அந்த அழகு மேனியை பார்த்து பெண்கள் ஆசைப்பட மாட்டார்களா? அவருடைய தவம் குலையாதா? அவனால் முடியாது கண்ணா, முடியவே முடியாது. தர்மநந்தா, அர்ஜுன ஒரு பெண்ணை நினைத்தால் இந்த பெண்ணை மனைவியாக அடைய வேண்டும், இந்த பெண்ணை திருமணம் என்று செய்ய வேண்டும் என்று நினைப்பான்.
அதே போல் வடைகைலாசம் நீலவனம் பலிங்கிப்பறை செல்ல வேண்டும் நினைத்தால் அண்ணவன் வெற்றியோடு சென்று வருவான் தர்மனந்தா. அது மட்டும் இல்லை, தேவேந்திரனுக்கு தத்து மகனாக பிறந்தவன் அர்ஜுனன், 5 பேருடைய நாமத்தை பெற்றவன் அர்ஜுனன், தவத்துக்கென்று பிறந்தவன் அர்ஜுனன். ஆகையினால் உங்க 4 பேர்னால முடியாது, அர்ஜுனன் ஒருவனால் தான் முடியும் என்று எனதோட வாதம். அப்படியா? அப்படி என்றால் தாங்கள் சொன்ன பிரகாரமே செய்து கொள்வோம். இருந்தாலும் நாம் அனைவருமே இங்கு ஒன்று சபை கூடி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அர்ஜுனனோ நமக்கு தேவையான காய்கறிகளை பறிப்பதற்காக அடுத்த வனத்திற்கு சென்றிருக்கின்றான். அண்ணன் வரட்டும், அதன் பிறகு அனைவருமே ஒன்று கூடி ஆலோசனை செய்வோம் கண்ணா. அப்படி அவனை எதிர்பார்க்கலாம். அப்படி அர்ஜுனனை எதிர்பார்ப்போம். பார்க்கலாம். வாருங்கள் கண்ணா, வாருங்கள், புறப்பட்டு செல்வோம். ஹலோ ஹலோ